श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृते। ஸ்ரீ வாமன ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஸ்ரீ அதிதி தேவியால் சொல்லப்பட்டது. யக்ஞேஷ யக்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்த ஸ்ரவ ஸ்ரவண மங்கள நாமதேய ஆபன்ன லோக விஜினோபசமோதயாத்ய ஷம்ன கிருதீஷ பகவன் அசிதீனநாதக विश्वाय विश्वभवन स्थिति संयमाय स्वैरं गृहीत पुरुषक्ति गुणाय भूम्ने स्वस्थाय सश्वत उपबृंहित पूर्ण बोध व्यापादितात्म तमसे हरये नमस्ते। आयुर्परं वपुर अभीष्टम अतुल्य लक्ष्मीः ध्यो भूरसा सकल योग गुणास्त्रिवर्गः ज्ञानं च केवलम् अनंत भवन्ति तुष्टात् त्वत्तो नृणां किमु सपत्न जयाधिराशीः। ஸ்ரீ அதிதி தேவியானவள் பகவானை பார்த்து பிரார்த்திக்கின்றாள். யக்ஞேஷ யக்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்த ஸ்ரவ ஸ்ரவண மங்கள நாமதேய ஆபன்ன லோக விஜ்னோபசமோதயாத்ய ஷம்ன கிருதீஷ பகவன் அசிதீனநாதக. ஹே பெருமாளே, வேள்விகளுக்கெல்லாம் தலைவனே, அந்த வேள்விகளின் தேவதைகளாகவும் விளங்குபவரே, தன்னிலை நின்றும் நழுவாத சாஸ்வதமான மூர்த்தியே, புண்ணியங்களை நல்கும் தூய திருவடி உடையவனே, நிகரில் புகழுடையவனே, உலகம் மூன்று உடையவனே, செவியில் புகுந்தவுடன் நலன்களை வாரி அளிக்கும் திருநாமங்களை உடையவரே, துன்புறும் மக்களின் துன்பம் துடைக்கவே திரு அவதாரம் கொள்பவரே, 6 குணங்களை உடையவனே, பரிபூரணனே, சர்வேஷா, ஏழை பங்காளனே, துன்பத்தில் தவிக்கும் தங்களை சரணடைந்த எங்களை காத்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். விஸ்வாய விஸ்வ பவன ஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் கிரஹீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வத் உபபிரும்ஹித பூர்ண போத வியாபாதிதாத்ம தமசே ஹரையே நமஸ்தே. ஹே எம்பெருமானே, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றின் மூல காரணமாக விளங்கும் தாங்களேதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றீர்கள். எல்லை காண இயலாதவராயினும் தங்கள் விருப்பம் போல் பலவாறான சக்திகளையும் குணங்களையும் ஏற்கின்றீர்கள். ஆயினும் தங்களுடைய இயற்கையான நிர்குணஸ்வரூபத்திலேயே பக்தர்களுடைய இதய கமலத்தில் விட்டிருக்கின்றீர்கள். எப்பொழுதும் மேன்மேலும் வளர்ந்து பெருகி நிற்கும் பூரணமான தத்துவ ஞானத்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய மாயையின் இலக்கணமான அஞ்ஞானத்தை தலையெடுக்காத வண்ணம் அழித்து ஒழிக்கின்றீர்கள். ஹே எம்பெருமானே, துன்பத்தை துடைப்பதால் ஹரி என்ற திருப்பெயர் பெற்றவனே, பூமா என்கின்ற பரிபூர்ண நித்யானந்த ஸ்வரூபனாகிய தங்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஆயுர் பரம் வபுர் அபீஷ்டம் அதுல்ய லக்ஷ்மீஹி தியௌபூரசா சகல யோக குணாஸ்திரிவர்கஹ ஞானம் ச கேவலம் அனந்த பவந்தி துஷ்டாத் த்வத்தோ நிருணாம் கிமு சபத்ன ஜயாதிர் ஆஷீஹே. ஹே எம்பெருமானே, இடம், காலம், வஸ்து ஆகிய 3 வித பாதிப்பும் இல்லாதவனே, தாங்கள் மனம் மகிழ்ந்தால் அடியார்களுக்கு பிரம்மதேவனுடைய ஆயுட்காலமான 2 பரார்த்த கால ஆயுளும், எவ்வித நோய் நொடியுமிற்ற வலிமை மிக்க விருப்பம் போன்ற அழகான திவ்ய சரீரமும், விரும்பிய பொருள்களும், எல்லையற்ற செல்வமும், விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் வரையிலான உலகங்களும், அஷ்டாங்க யோகத்தின் பயனான அனிமாதி சித்திகளும், அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பேரும் பேறுகளும், ஒப்பற்ற பரபிரம்மத்தை பற்றியதாகிய உண்மை அறிவும் தானாகவே கிடைத்து விடுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது பகைவர்களை வெல்லுதல் போன்ற சிறிய சிறிய விருப்பங்கள் பற்றி நிறைவேறுவதை கேட்கவா வேண்டும் என்று அதிதி தேவியானவள் பகவானிடத்தில் பிரார்த்திக்கின்றார். இதி ஸ்ரீ
वामनस्तोत्रम् समाप्तम्। सर्वत्र गोविन्द नाम संकीर्तनम्। गोविन्दा गोविन्द। श्रीहरये नमः। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।